Hi, hello, how are you? How's life? How have you been? ஸோ நம்ம ஒருத்தரை க்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கல்ச்சர் படி நம்ம வந்துட்டு வணக்கம் வாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கேட்போம் கரெக்டாக. லைக் வீட்டுக்கு வரும்போது இல்லை ஜென்ரலாக ஒருத்தரை மீட் பண்ணும்போது பார்க்கும்போது க்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வணக்கம் மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா இது மாதிரி விஷயங்கள் கேட்போம் கரெக்டாக. ஸோ அது வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஊறி போனது. ஸோ ஹாய் ஹலோ மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கீங்க என்னங்கிறதையும் கேட்குறது. ஸோ இங்கிலீஷ்லேயுமே அது இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களை மீட் பண்ணுறவங்களை புதுசாக மீட் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்களா இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நேற்று தான் பார்த்தீங்களா கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நம்ம ஜென்ரலாக ஒரு பர்சனை ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு க்ரீட் பண்ணுவோம். க்ரீட்டுங்கிறது என்னென்னா அதுதான் ஹாய் ஹலோ அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இது வந்துட்டு ஜெனரல் நம்ம சொல்கிறது. ஸோ நம்மளுக்கு க்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஹே குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ தெரியாத நிறையா டைப் ஆஃப் க்ரீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு சூழ்நிலைக்கு ஒரு க்ரீட்டிங் அமையும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒன்றையே சொல்லி போர் அடிச்சதுனால நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த லெவல் இடத்துல இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த லெவல் பர்சனை மீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே லெசன்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஹலோ ஹாய் ஹே. ஹலோ ஃபார்மல், ஹாய் செமி ஃபார்மல், ஹே வந்து இன்ஃபார்மல் கேஷுவல். ஓகே, குட் மார்னிங் 12 o'clock ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும், குட் ஆஃப்டர்நூன் 12 PMலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங்கிறது குட் ஈவினிங்கிறது 4:30க்கு அப்புறமா எல்லாமே குட் ஈவினிங். ஓகே, அந்த டைமை பொறுத்து நம்ம குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் நம்ம விஷ் பண்ணுவோம். இது நம்மளுக்கு தெரியும். மார்னிங்லேருந்து 12 வரைக்கும், 12 PMலேருந்து 4:30 PM வரைக்கும், 4:30 PMக்கு அப்புறமா. ஸோ எல்லாமே நம்மளுக்கு குட் ஈவினிங். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்தித்தது சந்தோஷம், இல்லை நைஸ் டு see you, உங்களை பார்த்தது சந்தோஷம். ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க, இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறீங்க அப்போ தான் அப்படிங்கிறப்போ உங்களை சந்தித்தது உங்களை பார்த்தது சந்தோஷம் மகிழ்ச்சி, நைஸ் டு மீட் யூ, நைஸ் டு see you. அதுவே ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ லாங் டைம் நோ see. இது ஆக்சுவலாக ஒரு காமெடியில் வரும், அப்போல்லாம் வந்து ஏதோ காமெடி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே க்ரீட் பண்ணுறதுக்கான இன்னொரு டைப் தான் அது, லாங் டைம் நோ see, ரொம்ப நாளாக பார்க்கவே அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் அதுவே வந்து கேஷுவலாக சொல்கிறப்ப லாங் டைம் நோ see, அதுவே கொஞ்சம் ஃபார்மலாக நீங்கள் சொல்லணும்னா இட்ஸ் பீன் அ வைல். இட்ஸுங்கிறது இட் ஹாஸ் பீன் அ வைல். ஸோ இட்ஸ் பீன் அ வைல், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து, நம்ம மீட் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ இட்ஸ் பீன் அ வைல். இது நம்மளுக்கு தெரியும். ஹவ் ஆர் யூ டூயிங். ஸோ எப்படி இருக்கீங்கிறது தான் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறது. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹவ் ஆர் யூ கேட்டாங்கன்னா ஐ எம் குட் ஐ எம் வெல் ரெண்டில் எது சொல்லணும். கேஷுவலாக நம்மளுக்கு லைக் நார்மலான ஹவ் ஆர் யூவாக இருந்தால் ஐ எம் குட் சொல்லலாம். உங்கள் ஹெல்த் ரிலேட்டட் ஹவ் ஆர் யூ கொஷினாக இருந்தால் ஐ எம் வெல் சொல்லணும். அதுவே ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறப்போ ஐ எம் டூயிங் வெல் தான் சொல்லணும், ஐ எம் டூயிங் குட் சொல்லக்கூடாது. ஏன்னா ஐ எம் டூயிங் குட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்துட்டு நான் நல்ல காரியங்கள் செய்கிறேன், நல்ல விஷயங்கள் செய்கிறேன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது தானம் தர்மம் சர்வீஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் குட் டீட்ஸ் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நான் பண்ணுறேங்கிறப்போ ஐ எம் டூயிங் குட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஸோ யாராவது ஹவ் ஆர் யூ டூயிங் கேட்டாங்கன்னா ஐ எம் டூயிங் வெல் சொல்லுங்கள். ஹவ் ஆர் யூ கேட்டாங்கன்னா ஐ எம் குட் சொல்லுங்கள். ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, இல்லைன்னா ஹவ் ஹாவ் யூ பீன், எப்படி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்க இவ்வளோ நாளாக எப்படி இருக்க, ஹவ் ஹாவ் யூ பீன். இல்லைன்னா ஹவ் ஹாவ் யூ பீன் டூயிங், ஹவ் ஹாவ் யூ பீன் டூயிங், ஹவ் ஹாவ் யூ பீன் இல்லைன்னா ஹவ் ஹாவ் யூ பீன் டூயிங். இல்லைன்னா ஹவுஸ் இட் கோயிங், எல்லாம் ஓகேயா எப்படி போகுது லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்பாங்க, எப்படி போகுது அதான் ஹவுஸ் இட் கோயிங். ஹவ் இஸ் இட் கோயிங், அது வந்து ஹவுஸ் இட் கோயிங். ஓகே, ஐக்கு பதிலாக இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்திருக்கு ஈஸோட ஐக்கு. ஹவு கோஸ், அதுதான் ஹவுஸ் இட் கோயிங்கே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக கேஷுவலாக கேட்கணுங்கிறப்போ ஹவு கோஸ், எல்லாம் ஓகே எப்படி போகுது எல்லாம் ஹவு கோஸ். ஹவுஸ் எவ்ரி திங், அதுதான்
எல்லாம் எப்படி இருக்கு? ஓகே, எவ்ரிதிங் எல்லாமே ஓகே, எப்படி இருக்கு எல்லாமே? How are things? எப்படி இருக்கு எல்லாம்? திங்ஸ்லாம் ஓகேயா? ஹவுஸ் திங்ஸ் அதேதான். How are things, house things ரெண்டுல எது வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஹவுஸ் லைஃப், லைஃப்லாம் எப்படி இருக்கு, லைஃப் எப்படி போகுது, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க ஒரு மாதம் கழிச்சுருப்போ ஹவுஸ் லைஃப், ஹவுஸ் இட் கோயிங், ஹவுஸ் எவ்ரி திங், ஹவ் ஆர் திங்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஓகே, எவ்ரி திங் ஓகே, ஆர் யூ ஓகே பேபி? அதேதான் எவ்ரி திங் ஓகே அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாம் ஓகே தானே, எல்லாம் செட் ஆயிடுச்சுல்ல, ஓகே தானே எல்லாமே, எல்லாமே ஓகே தானே உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. ஓகே, லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்ட மாதிரி தெரியுது, கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா எவ்ரி திங் ஓகே, எல்லாம் ஓகே தானே, இது பிரச்சனையே இல்லை, எவ்ரி திங் ஓகே அப்படின்னு கேட்கணும். ஆல் ரைட், எல்லாம் ஓகே, ஆல் குட், எல்லாமே ஓகே தானே, அதேதான் ஆர் யூ ஓகே பேபிக்கு பதிலாக ஆல் ரைட் ஆல் குட் கூட கேட்கணும். ஓகே, ஸோ இது அடுத்த செட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செட் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஹலோ, ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து சொல்லும்போது ஸ்மைலோட சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்போ க்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ உமனா மூஞ்சியா இல்லை ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சிரிச்ச முகமாக சொல்லணும். லாஃபில் ஸ்மைல், ஸ்மைல், ஐ கான்டாக்ட், பாடி ஸ்ட்ரெயிட். ஓகே, ஓகே. ஹலோ, ஹாய், ஹே, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், nice to meet you, nice to see you, long time no see, it's been a while, how are you, how are you doing, how's everything, how's things, how are things, how's life, how have you been, how have you been doing, how's it going, how goes, how's everything, how are things, how's things, how's life, everything okay, all right, all good. Okay, so next set of greetings பார்த்தீங்கன்னா you doing okay, all right. ஸோ யாருக்காவது உடம்பு சரியில்லை, லைக் திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தலைவலிக்குதுன்னு உட்காடுறாங்க, இல்லை ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியோட லைக் அழுதுருக்காங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் பார்க்கும்போது டூயிங் ஓகே, ஓகே தானே எல்லாமே, ஆல் ரைட், எல்லாம் ஓகே தானே, ஓகேயா தான் இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, இது வந்து ஒரு கன்சர்னாக கூட, லைக் கன்சர்னுங்கிறது ஒரு அக்கறை, அதில் கூட இந்த வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆர் யூ ஓகே பேபிக்கு பதிலாக இது கேட்கலாம். ஓகே, ஹவுஸ் யுவர் டே. ஸோ ஒருத்தரை வந்துட்டு சாயந்தரமாக மீட் பண்ணுறீங்க, நீங்கள் லைக் அவங்கள்ட்ட பேசல, சாயந்தரமாக மீட் பண்ணுறீங்க, ரெகுலராக மீட் பண்ணுற ஆள் தான் வச்சுக்கோங்க. ஸோ சாயந்தரம் டைமில் மீட் பண்ணுறீங்கிறப்போ ஹவுஸ் யுவர் டே, மேபி உங்கள் ரூம்மேட்டாக இருக்கலாம், அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி லைக் ரெகுலராக நீங்கள் மீட் பண்ணுற ஆளாக இருக்கலாம், டெய்லி மீட் பண்ணுற ஆளாக இருந்தால் ஹவுஸ் யுவர் டே. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஹவுஸ் யுவர் டே, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, உங்கள் நாள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து சாயந்தரம் லைக் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். இதுவே மத்தியான நேரம் பாதி ஆஃபீஸில் அந்த டைம் நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னா ஹவுஸ் யுவர் டே கோயிங். ஸோ நாள் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ நாள் எப்படி போச்சு, நாள் எப்படி போயிட்டுருக்கு. ஓகே, ஹவுஸ் யுவர் டே கோயிங். ஸோ இது வந்து இன்னும் பாதி நாள் மிச்சம் இருக்கும்போது, நாள் முடிஞ்சோடனே நம்ம கேட்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாள் மிச்சம் இருக்கும்போது. வாட் ஹாவ் யூ பீன் அப் டு, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்ப ஏதாவது ஒரு திட்டுத்தனம் பண்ணுற ஆளாக இருந்தால் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இத்தனை நாள் அப்பா இதை பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுத்தனமாக பண்ணுற ஆளுங்களை, திட்டுத்தனம் ஏதாவது பண்ணுற ஆளாக இருந்தால் அப்படி வந்து நம்ம விளையாட்டாக கேட்கலாம். வாட் ஹாவ் யூ பீன் அப் டு, இப்போ என்ன வேலை பண்ணுற அப்படின்னு. ஓகே, ஸோ வாட்ஸ் நியூ, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, ஹே வாட்ஸ் நியூ. வாட்ஸ் நியூ அப்படின்னா என் ட்ரெஸ் நியூ, என் பேண்ட் நியூ அப்படி கிடையாது. வாட் நியூங்கிறப்போ எப்படி லைஃப் எப்படி இருக்குது, என்ன புதுசாக ஏதாவது நடந்திருக்கா, லைஃப்பில் புதுசாக ஏதாவது அப்டேட் இருக்கா அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி. வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா இதுவும் அந்த திட்டுத்தனத்தில் கொஞ்சம் வரலாம். சிலர் வந்துட்டு 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, திட்டுறதை குறைச்சிட்டாங்க, சண்டையை குறைச்சிட்டாங்க, இந்த மாதிரி சினிமாலாம் காட்டுவாங்களா, அந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன நடக்குது, என்னையா நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஷாக்காகவும் நீங்கள் கேட்கலாம், இல்லை சாதாரணமாகவும் கேட்கலாம். வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது என்னென்னா
ஒரு இடத்துல திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து கலகலப்பாக இருக்க சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் மாறினாலோ, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க சுச்சுவேஷன் வந்து கலகலப்பாக மாறினாலோ, வாட்ஸ் ஹேப்பனிங் இல்லை வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதுவே வாட்ஸ்அப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச நார்மலான ஒரு க்ரீட் இது, லைக் கேஷுவலான க்ரீட் இது. வாட்ஸ்ஆப் இல்லை, வாட்ஸ்ஆப்புங்கிறது நம்ம அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளேயில் டவுன்லோட் பண்ணுவீங்களா அது. வாட்ஸ்ஆப்னு கேட்கக்கூடாது, வாட்ஸ்அப். வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைஃப்பில் ஏதாவது புதுசாக இருக்கா, என்ன நியூவாக இருக்குது உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறது தான் நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்போம். ஓகே. ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கும்போது குட்டெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா லைஃப்பில் புதுசாக என்ன இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் என்ன சொல்லுன்னு சொல்கிறேன். அடுத்தது இது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. வாட்ஸ் த வேர்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை பார்க்குறப்போ நல்லா இருக்கும்னு சொல்ல போகிறாங்களா, நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா, என்ன நடந்துச்சு, ஹாப்பியா சேடா, இப்படி மூட் அவுட்டா மூட் அப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ வாட்ஸ் த வேர்ட். ஓகே, நீ என்ன சொல்ல போகிற, என்ன எப்படி இருக்குது, ஹவ் அதே தான் க்ரீட் பண்ணுறவங்கிறப்ப அப்படி தான் இல்லைங்களா. ஸோ வாட்ஸ் த வேர்ட் அப்படிங்கிற போது என்ன சொல்ல போகிற, என்ன வார்த்தை, ஹாப்பியான வார்த்தையா என்னது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாட்ஸ் த வேர்ட். ஓகே. ஸோ இப்போ இதில் வாட் ஹாவ் யூ பீன் அப் டுலேருந்து வாட்ஸ் த வேர்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் ஒன்றா அதே தான், எதுவும் மாற்றம்னா இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன், பழையபடியே தான் இருக்கேன், ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட் மேட்ச் இல்லைன்னா சேம் ஓல்டு அப்படின்னு ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். நாட் மேட்ச் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதும், சேம் ஓல்டுனா அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கிறதும். ஓகே. ஸோ லைஃப்பில் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை, எதுவுமே மாறலை, அப்படியே தான் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ சேம் ஓல்டு நாட் மேட்ச். நாட் மேட்ச்ங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைடா, எப்படா என்னடா புதுசாக நடக்குதா வாழ்க்கையில், என்னடா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, பெருசாக ஒன்றும் இல்லைடா, நாட் மேட்ச். வாட்ஸ்அப் என்ன புதுசு, லைஃப்பில் எப்படி இருக்குது, வாட்ஸ் நியூ, சேம் ஓல்டு, அதே தான்டா, அப்படியே தான் இருக்கேன், பழசு எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கேன், சேம் ஓல்டு அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. நாட் மேட்ச் இல்லைனா சேம் ஓல்டு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். யூ டூயிங் ஓகே, ஆல் ரைட். ஹவுஸ் யுவர் டே, ஹவுஸ் யுவர் டே கோயிங், what have you been up to, what's new, what's going on, what's happening, what's up, what's the word, what's up, not much, what's new, same old. ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மொத்தமாக 24 பார்த்துருக்கோம். லைக் இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு பதிலாக இது, அதுக்கு பதிலாக இதுன்னு சேர்த்து கூட பார்த்துருக்கோம். லைக் இதில் 2 பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25, 26 வரும். ஸோ இந்த க்ரீட்டிங்ஸில் ஒரு சூழ்நிலைக்கும் எங்கெங்கே எப்படி வருங்கிறது நான் சொன்னேன். ஒரே சூழ்நிலையில் பலதும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எதை எங்கே யூஸ் பண்ணலான்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நைஸ் டு மீட் யூ சொல்லணும், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறப்போ லாங் டைம் நோசி சொல்லணும், இட்ஸ் பீன் அ வைல் சொல்லணும், இல்லை இதை கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிற இடத்துல வந்து ஆல் ரைட், ஆல் ஓகே, யூ டூயிங் ஓகே அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்டை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப ஹவுஸ் லைஃப் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்களை மீட் பண்ணுறோம், லைக் அவங்க அப்படியே தான் ஏதாவது புதுசாக ஏதாவது அவங்க லைஃப்பில் அப்டேட் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப் கேட்கலாம், இல்லை வாட்ஸ் நியூ கேட்கலாம், ஸோ வாட்ஸ் த வேர்ட் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு க்ரீட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் சும்மா எல்லாத்துக்கிட்டே ஹாய் ஹலோ மட்டும் சொல்லாமல் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி க்ரீட் பண்ணுற ஆளாக இருப்பீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா அடிஷ்னலாக ஆட் பண்ண தான் நம்மளோட இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ கிளாஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்ததுல ஒரு 5 க்ரீட்டிங்காவது யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே. ஓகே தென் பை. தேங்க்யூ.